வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குற புதியவங்களுக்காக இந்த அறிவிப்பு. இது ஒரு கைடட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பயிற்சி. இது ஒவ்வொரு பகுதியின் மூலமாகவும் ஒவ்வொரு ஆற்றல் மையத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பட் நீங்கள் புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி செய்கிறது, இதை பண்ணினா என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை முதல்ல முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த பயிற்சிகளை நீங்கள் முறையாக சரியாக செய்யவும் முடியும், இதோட பெனிஃபிட்டை நீங்கள் அடையவும் முடியும். ஸோ நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழேயே, அதாவது அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லேயும் இந்த எல்லா வீடியோக்களும் இருக்கிற பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கொடுத்துருப்பேன். அதன் மூலமாக முதல் நாள் பயிற்சி, 2வது நாள் பயிற்சின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நாம் இப்பொழுது இன்றைய நாளுக்கான பயிற்சியை தொடங்க உள்ளோம். பயிற்சி செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். ஒரு தனி அறையில் விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் இன்று 3வது ஆற்றல் மையமான மணிப்பூரக சக்கரத்தை பயிற்சிக்குள்ளாக்கப் போகிறோம். இந்த மணிப்பூரக சக்கரமானது உங்களுடைய தொப்பில் பகுதி அமைந்திருக்கிற இடத்திலிருந்து சற்று மேலே இருக்கிறது. பயிற்சி செய்யும் போது மணிப்பூரக ஆற்றல் மையம் இருக்கும் இடத்தை கண்டு நாம் அதில் கவனம் செலுத்தப் போகிறோம். பயிற்சிக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கைகளையும் உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தவாறு உங்களுடைய தொடைகளின் மேல் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகெலும்பு, கழுத்து, தலை நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் பயிற்சி நல்லபடியாக நடக்கவும் உங்களுடைய மணிப்பூரக ஆற்றல் மையம் சரியான முறையில் தூண்டப்படவும் சரியான இயக்கம் பெறவும் நாம் ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து இதை மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளுங்கள். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பிரபஞ்ச பேராற்றல் தன்னுடைய அபரிமிதமான ஆற்றலை நான் இருக்கும் இந்த இடம் முழுவதையும் நிரப்புகிறது. பிரபஞ்ச பேராற்றல் இந்த இடம் முழுவதையும் தூய்மையாக்குகிறது. பிரபஞ்ச பேராற்றல் என்னை முற்றிலும் தூய்மையாக்கி என்னை தகுதிப்படுத்துகிறது. இந்த பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் பிரபஞ்ச பேராற்றலின் ஆற்றல் இறங்கட்டும். இந்த பயிற்சியை செய்பவரையும் அந்த இடத்தையும் அந்த இடத்தில் இருக்கும் அத்தனை மனிதர்களையும் மற்ற உயிர்களையும் பிரபஞ்ச பேராற்றல் தன்னுடைய கருணையால், இரக்கத்தால், ஆற்றலால் தூய்மையாக்கட்டும். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை உங்களுடைய சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய இயல்பான மூச்சுக்காற்றை கவனியுங்கள். உங்களுடைய சுவாசம் இயல்பாக உள்ளே செல்வதையும் இயல்பாக வெளியேறுவதையும்
கவனியுங்கள். உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தலைப்பகுதியை கவனித்து பாருங்கள். கழுத்து, உங்களுடைய தாடை பகுதியை கவனித்து பாருங்கள். பற்களை கடித்து கொண்டிருந்தாலோ, கழுத்தை ஒரு பக்கமாக சாய்த்து வைத்திருந்தாலோ அதை மெதுவாக மெல்லிசாக நகர்த்தி சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தோள்பட்டைகளை கவனியுங்கள். அவைகளை இறுக்கமாக வைத்திருந்தால் அதை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய 2 தோள்பட்டைகளையும் மேலே உயர்த்துங்கள். மேலே தூக்குங்கள். மெதுவாக முற்றிலுமாக கீழே இறக்குங்கள். உங்கள் 2 தோள்களும் அமரும்போது தூக்கி கொண்டிருக்கக்கூடாது. அவைகள் கீழே இறங்கி இருக்க வேண்டும். உங்களுடைய 2 தோள்பட்டைகளையும் கீழே இறக்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை. அவ்வளவுதான். தளர்வாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் இறுக்கம் இருக்கக்கூடாது. உங்களுடைய இடுப்பு பகுதி, நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த நிலையை கவனியுங்கள். சற்று லேசாக தேவைப்பட்டால் நகர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். மிகவும் தளர்வாகவும் ஓய்வாகவும் இருக்கிறது. மூச்சு காற்றை 3 முறை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்ற வேண்டும். நான் முதலில் செய்கிறேன். இது தெரிந்தவர்கள் மூச்சு காற்றை உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும் செய்யலாம். இதுபோல 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுக்க வேண்டும். 3வது முறை மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது நுரையீரல் நிரம்பும் வரை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்ற வேண்டும். நான் சொல்லும் வரை இம்மாதிரி மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுங்கள். கடைசியாக ஒரு முறை 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். இப்பொழுது உங்களுடைய வலது கையை எடுத்து உங்களுடைய சுண்டு விரல் உங்களுடைய தொப்பில் பகுதியை தொடுமாறு வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற 3 விரல்களும், அதாவது மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், அதற்கு ஒவ்வொன்றாக மேலே இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்றில் வைப்பதற்கு முன்பதாக 4 விரல்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒன்றின் மேல் ஒன்று இருக்கும்படி சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்கை உங்களுடைய வயிற்று பகுதியை பார்த்தவாறு வயிற்று பகுதிக்கு மேலே வையுங்கள். இப்பொழுது உங்களுடைய 5 விரல்களும் தனித்தனியாக இருக்கிறது. உள்ளங்கை உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிறது. இப்பொழுது 4 விரல்களை மெதுவாக ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுண்டு விரலை உங்களுடைய தொப்பில் பகுதி இருக்கும் இடத்திற்கு வையுங்கள். இப்பொழுது உங்களுடைய தொப்பில் பகுதியிலிருந்து
அதாவது உங்களுடைய தொப்பில் பகுதியில் சுண்டு விரல் இருக்கிறது, அதற்கு மேலே மோதிர விரல் இருக்கிறது, அதற்கு மேலே நடுவிரல், அதற்கு மேலே ஆள்காட்டி விரல். உங்களுடைய ஆள்காட்டி விரல் படும் அந்த இடத்தில் மணிபூரக சக்கரம் இருக்கிறது. அந்த தொப்பில் பகுதியிலிருந்து 4 விரல் அளவு மேலே நேராக ஒரு கோடு போட்டால் அந்த கோடும் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் இணையும் அந்த இடத்தில் மணிபூரக சக்கரம் இருக்கிறது. அந்த இடத்தை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய ஆள்காட்டி விரலை மெதுவாக எடுத்து நீங்கள் கண்டுபிடித்த மணிபூரக சக்கரம் இருக்கும் அந்த இடத்தில் வையுங்கள். தொப்பில் பகுதியிலிருந்து 2 அங்குலம் மேலே மணிபூரக சக்கரம் இருக்கிறது. இப்பொழுது மெதுவாக அழுத்தம் கொடுங்கள். மெதுவாக அழுத்தினால் போதும். அந்த அழுத்தத்தை உணர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் தொட்ட அந்த இடத்தில் ஒரு அழுத்தம் உண்டாகி இருக்கிறது, அதை கவனித்துக் கொண்டே இருங்கள். இப்பொழுது மிகவும் மிகவும் மெதுவாக கைகளை, அதாவது உங்களுடைய சுண்டு விரலை வெளியே எடுத்து உங்களுடைய கையை தொடையின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மெதுவாக எடுக்கும்போது அந்த அழுத்தத்தை உணர்ந்தீர்கள் அல்லவா? அந்த அழுத்தம் அப்படியே இருக்கும். அந்த அழுத்தத்தில் கவனத்தை வைத்துக்கொண்டு மெதுவாக கையை எடுத்து உங்களுடைய தொடையின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மெதுவாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், உங்களுடைய கவனம் மாறக்கூடாது, அந்த அழுத்தத்தில் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த அழுத்தத்தை உணராதவர்களுக்கு, அதை உணரவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுடைய மனதால் அந்த இடத்தை நினைத்தால் போதும். இப்பொழுது அந்த அழுத்தம் ஏற்பட்ட இடத்தில் உங்களுடைய தொப்பில் பகுதியிலிருந்து 2 அங்குலம் மேலே இருக்கிற மணிபூரக ஆற்றல் மையம் இருக்கும் அந்த பகுதியில் உங்களுடைய கவனத்தை குவியுங்கள். அழுத்தத்தை இன்னும் உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த அழுத்தத்திலேயே, நீங்கள் தொட்ட இடத்திலேயே உங்களுடைய கவனத்தை வையுங்கள். அதை கவனித்துக் கொண்டே இருங்கள். அங்கே எது மாதிரியான உணர்வு ஏற்படுகிறது? அந்த அழுத்தம் அழுத்தப்பட்டது போலவே இருக்கிறது, அல்லது உங்களுடைய மனதால் அந்த இடத்தை நினைத்தால் போதும், உங்களுடைய மனம் மணிபூரக சக்கரத்தில் குவிந்துவிடும். உங்களுடைய மனக்கண்ணால் இப்பொழுது நான் சொல்வதை காட்சிப்படுத்துங்கள், விஷுவலைஸ் செய்யுங்கள். இதை கற்பனை செய்ய தொடங்குங்கள். உங்களுடைய மணிபூரக சக்கரம் இருக்கும் இடத்தில் சிறியதாக ஒரு பொட்டு வைத்தது போல மஞ்சள் நிறத்தில் ஒரு ஒளிப்பந்து தோன்றுகிறது. அந்த ஒளிப்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி ஒரு கோலி குண்ட அளவுக்கு பெரிதாகிவிட்டது. பார்ப்பதற்கு பிரகாசமாக மஞ்சள் நிறத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அதை கவனித்துக் கொண்டே இருங்கள். அந்த மஞ்சள் நிற ஒளிப்பந்தை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய மணிபூரக சக்கரமே, நீ தூய்மை அடைவாயாக. உன்னுடைய ஆற்றல் அதிகரிக்கட்டும்.
உன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துமே சரியாக நடக்கட்டும். உன்னுடைய இயக்கங்கள் சீராகட்டும். என்னுடைய மணிபூரக சக்கரம் சரியாக சீராக இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை இப்பொழுது பிரபஞ்சம் எனக்காக அனுப்புகிறது. உங்களுடைய மனக்கண்ணால், உங்களுடைய கற்பனையில் விசுவலைசேஷன் மூலம் வானத்தை பாருங்கள். வானத்தில் சூரியனை போன்று மஞ்சள் நிறத்தில் ஒரு மிகப்பெரிய ஒளிப்பந்து தோன்றுகிறது. அந்த ஒளிப்பந்தின் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. வானம் முழுவதையும் நிரப்புகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மஞ்சள் நிறம் அதிகரித்து அதிகரித்து வானம் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் மாறிவிட்டது. திடீரென்று அந்த ஒளிப்பந்திலிருந்து மஞ்சள் நிற ஒளி ஆற்றல் நீர்வீழ்ச்சியை போன்று உங்களை நோக்கி வேகமாக வருகிறது. நீங்கள் இருக்கும் வீட்டை அடைந்து வீட்டை தாண்டி உங்களுடைய உச்சந்தலையில் படுகிறது. உங்களுடைய உச்சந்தலை மஞ்சள் நிறமாக மாறுகிறது. மெதுவாக உங்களுடைய முதுகு தண்டுவடம் வழியாக கீழிறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கழுத்து பகுதிக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு வந்திருக்கிறது. கீழே வர வர மஞ்சள் நிற ஆற்றல் ஜொலிக்கிறது. உங்கள் உடல் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது பிரகாசமாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய வயிற்று பகுதிக்கு நேராக வந்து அந்த ஒளி ஆற்றல் உங்களுடைய மணிபூரக சக்கரம் இருந்த அந்த இடத்தை, உங்கள் வயிற்று பகுதியில் அந்த மஞ்சள் நிற ஒளிப்பந்து, அதாவது உங்களுடைய மணிபூரக சக்கரம் இருந்த அந்த இடத்தை அடைகிறது. மேலிருந்து இன்னும் பிரகாசமான மஞ்சள் நிற ஒளி உங்களை நோக்கி வந்து உங்களுடைய மணிபூரக சக்கரத்தோடு இணைந்து உங்களுடைய மணிபூரக சக்கரத்தை, அதன் ஆற்றலை அதிகரிக்கச் செய்கிறது. தொடர்ச்சியாக ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய உடல் சிலிர்க்கிறது. உங்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய மணிபூரக சக்கரம் தொடர்ந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த மணிபூரக சக்கரமானது ஒரு கோலி குண்டளவு இருந்த அந்த ஒளிப்பந்தானது அளவில் பெரிதாகிக் கொண்டே செல்கிறது. பெரிதாகிக் கொண்டே செல்கிறது. பெரிதாகிக் கொண்டே செல்கிறது. அந்த மணிபூரக சக்கரத்திலிருந்து வருகிற ஒளி பிரகாசம் உங்களுடைய அறை முழுவதையும் மஞ்சள் நிற ஒளியால், வெளிச்சத்தால் நிரப்புகிறது. உங்களுடைய உருவமே தெரியாத அளவுக்கு மஞ்சள் நிற ஒளி வெள்ளத்தால் உங்களுடைய அறை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. பிரபஞ்ச பேராற்றல் தொடர்ச்சியாக மஞ்சள் நிற ஒளியை உங்களுக்காக அனுப்பி கொண்டே இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய மணிபூரக சக்கரத்தை கவனியுங்கள். அந்த இடத்தில் இருந்த மஞ்சள் நிற ஒளிப்பந்து மெதுவாக உருமாறி தாமரை மொட்டாக மாறுகிறது. மஞ்சள் நிற தாமரை மொட்டாக மாறியிருக்கிறது. அது மெதுவாக தன்னுடைய இதழ்களை விரிக்க துவங்குகிறது.
கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இதழ்களை, தன்னுடைய மஞ்சள் இதழ்களை விரித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது முழுவதுமாக தன்னுடைய மஞ்சள் நிற இதழ்களை விரித்து அழகான ஒரு தாமரை மலராக மாறிவிட்டது. அதை கவனித்துக் கொண்டே இருங்கள். அதை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய மணிபூரக சக்கரமே, உனக்கு நன்றி. நீ சரியாக இயங்க வேண்டும். உன்னுடைய சரியான இயக்கத்திற்காக நன்றி. உன்னுடைய சரியான இயக்கத்தால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நல்ல மாற்றங்களுக்காகவும் நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது உங்களுடைய 2 கைகளையும் மெதுவாக மெதுவாக சற்று உயரம் உயர்த்துங்கள். ஒரு 2 அடி தூரம் உயர்த்தினால் போதும். இப்பொழுது உங்களுடைய 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று வைத்து, வணக்கம் செய்வது போல வைத்து உரசுங்கள். மெதுவாக உரசுங்கள். இப்பொழுது சற்று உங்களுடைய 2 கைகளையும் பிரித்து விடுங்கள். உங்களுடைய இடது கை கட்டை விரலை எடுத்து உங்களுடைய வலது கையின் உள்ளங்கையின் மத்தியில், சென்டர் ஆஃப் யுவர் பாம்ஸ், உங்களுடைய உள்ளங்கையின் மத்தியில் லேசாக வைத்து அழுத்துங்கள். இப்பொழுது லேசாக சுற்றுங்கள். சுற்றும் பொழுது ஒரு உராய்வு ஏற்படும். உங்களுடைய உள்ளங்கையின் மத்தியில் அந்த அழுத்தத்தையும் உராய்வையும் உணர்வீர்கள். அதை உணர்ந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது மெதுவாக உங்களுடைய வலது கை கட்டை விரலை எடுத்து இடது உள்ளங்கையில் வைத்து அதே போல செய்யுங்கள். இப்பொழுது மெதுவாக 2 கைகளையும் பிரித்து வானத்தை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளும் ஒட்டி இருக்கக்கூடாது. உங்களுடைய தொடைகளிலிருந்து 2 அடி தூரம் உயர்ந்திருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை உங்களுடைய 2 உள்ளங்கைகளின் மத்தியில் கொண்டு வாருங்கள். கட்டை விரலை வைத்து எங்கே அழுத்தம் கொடுத்தீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள். அதை கவனித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய மனதிற்குள்ளாக இதை சொல்லுங்கள். பிரபஞ்ச பேராற்றல் என்னுடைய கைகளில் வரட்டும். நான் பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். வானத்தில் வெள்ளை நிற ஒளி அருவியைப் போல வேகமாக உங்களுடைய கைகளை நோக்கி வருகிறது. உங்களுடைய 2 உள்ளங்கைகளிலும் அந்த வெள்ளை நிற ஒளி ஆற்றல் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் பிரகாசமாக பாய்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய 2 உள்ளங்கைகளின் மத்தியில் கவனித்துக் கொண்டே இருங்கள். வெள்ளை நிற பிரகாசமான ஒளியாற்றல் இன்னும் வேகமாக வந்து கொண்டே இருக்கிறது. அருவியைப் போல வேகமாக உங்களுடைய உள்ளங்கைகளின் மத்தியில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது உங்களுடைய உடல் முழுவதையும் உங்களுடைய உள்ளங்கையில் பாய்ந்து நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய உடல் வெண்மையாக மாறிவிட்டது.
இப்பொழுது உங்களுடைய 2 கைகளையும் சேர்த்து வைத்து மெதுவாக உரசுங்கள். உங்களுடைய முகத்திற்கு நேராக கொண்டு வந்து மெதுவாக உங்களுடைய முகத்தில் தடவுங்கள். உங்களுடைய உள்ளங்கைகளில் ஒரு கதகதப்பான உணர்வு இருப்பதை உணர்வீர்கள். சிலருக்கு உங்களுடைய உள்ளங்கைகள் சற்று கனமாக இருக்கலாம் அல்லது குறுகுறுப்பான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாம் நடந்திருந்தால் பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 2 கைகளையும் சேர்த்து வைத்து முகத்துக்கு நேராக கொண்டு வாருங்கள். மெதுவாக உங்களுடைய 2 கண்களையும் மிகவும் மெதுவாக திறந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பாருங்கள். இன்றைய நாள் பயிற்சியை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பயிற்சி அனுபவத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்தவும். தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை செய்து வாருங்கள். அடுத்த ஆற்றல் மையத்துக்கான பயிற்சியை நாளை தவறாமல் செய்துவிடுங்கள். இந்த பயிற்சி குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். ஸ்கிரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதில் தெரியப்படுத்தவும். இந்த பயிற்சிகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்தட்டும். உங்களை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லட்டும். அப்படியே ஆகட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.